அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் நீதிமன்றம் இன்று பிறப்பித்த உத்தரவு. வாடகை வீட்டு குடியிருப்பாளர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. மஹிந்த குடும்பத்திற்கு தொடரும் சிக்கல், தாமதமாகும் மருத்துவ அறிக்கை, பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. இலங்கையில் ஒரே நாளில் போதைப் பொருட்களுடன் சிக்கிய 700க்கும் மேற்பட்டோர். லிட்ரோ சமையல் எரிவாயு விலை சற்று முன் வெளியான அறிவிப்பு. அதிகாலை விபத்தில் சிக்கிய கொழும்பு வந்த பேருந்து பலர் வைத்தியசாலையில். வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களால் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான தகவல். இடியுடன் கூடிய பலத்த மழை, விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. தபால் பெட்டிக்கு அருகில் சடலம் மீட்பு. நடந்து சென்ற 13 வயது சிறுவனின் உயிரை பறித்த லொரி போலீசாரின் பிடியில் சாரதி. யாழ் போலீஸ் நிலையம் அருகே அதிர்ச்சி சம்பவம், நடுவீதியில் இருவருக்கிடையில் ஏற்பட்ட மோதல். தொடர்வன விரிவான செய்திகள். திருகோணமலை கடற்கரையில் புத்தர் சிலையை வைத்த விவகாரம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 4 பௌத்த பிக்குகள் உட்பட 10 பேரினதும் விளக்கமறியல் எதிர்வரும் 11ஆம் திகதி வரை மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் இன்று திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தால் பிணை மறுக்கப்பட்ட நிலையில் பிரதிவாதிகள் சார்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பிணை மனு தாக்குதல் செய்யப்பட்டது. அந்த மனுக்கள் பிப்ரவரி 3ஆம் திகதி அன்று நிராகரிக்கப்பட்டது. அதனை அடுத்து பிணை மனு கோரிக்கை திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை அன்று தாக்கல் செய்யப்பட்டது. எனினும் பிணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டது. வீட்டு வாடகை ஒழிப்பு மசோதா மற்றும் குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பு மசோதா குறித்த மார்ச் 4ஆம் திகதி வரை பொதுமக்களின் கருத்துக்களை பெற நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. பொதுமக்களின் கருத்துக்களை எழுத்துப்பூர்வமாக பெற்ற பிறகு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சகத்தின் செயலாளர் தலைமையிலான குழுவால் அவை பரிசீலிக்கப்படும் என்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு தெரிவித்துள்ளது. 1972ஆம் ஆண்டின் 7ஆம் எண் வீட்டு வாடகை ஒழிப்பு மசோதா மற்றும் குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பு மசோதா குறித்த தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பும் தரப்பினர் தங்கள் கருத்துக்களை எழுத்துப்பூர்வமாக அமைச்சகத்திற்கு உடனடியாக அனுப்புமாறு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சகத்தின் செயலாளர் ஆயிஷா ஜினசேன கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த 2 வரைவு மசோதாக்களும் ஒரு நிபுணர் குழுவால் தயாரிக்கப்பட்ட முறையான நடைமுறையை பின்பற்றிய பின்னர் செப்டம்பர் 18, 2025 அன்று வர்த்தமானியில் வெளியிடப்பட்டதாக நீதி அமைச்சகம் கூறுகின்றது. இதன் பின்னர் நவம்பர் 4, 2025 முதல் ஜனவரி 15, 2026 வரை பொதுமக்களின் கருத்துக்கள் பரிந்துரைகளுக்காக 2 மசோதாக்களும் அமைச்சின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திலும் செய்தித்தாள்களிலும் வெளியிடப்பட்டதாக நீதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் தொடர்புடைய மசோதாக்கள் தொடர்பான கருத்துக்கள் பரிந்துரைகளை சமர்ப்பிக்குமாறு அக்டோபர் 27, 2025 அன்று இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கத்திற்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டதாக நீதி அமைச்சகத்தின் செயலாளர் தெரிவித்தார். பொது கருத்துக்காக ஒதுக்கப்பட்ட காலத்தில் தொடர்புடைய மசோதாக்கள் குறித்த 2 எழுத்துப்பூர்வ கருத்துக்கள் மட்டுமே பெறப்பட்டதாக நீதி அமைச்சகத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்த வரைவு மசோதாக்கள் குறித்து கருத்து தெரிவிக்க வேண்டியது அவசியம் என்று இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கம் ஜனவரி 29, 2026 திகதியிட்ட கடிதம் மூலம் அமைச்சகத்திற்கு தெரிவித்ததாகவும், கூடுதலாக இந்த விடயத்தில் கருத்து தெரிவிக்க தங்களுக்கு கூடுதல் நேரம் தேவை என்றும் நீதி அமைச்சகத்தின் செயலாளர் தெரிவித்தார். இந்த கோரிக்கைகளை பரிசீலித்த பின்னர் சம்பந்தப்பட்ட மசோதாக்கள் குறித்த பொதுமக்களின் கருத்துக்களை மேலும் பெறுவதற்காக இந்த மாதம் 3ஆம் திகதி முதல் 1 மாத காலத்தை நீடிக்க முடிவு செய்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோஷித ராஜபக்ஷ
மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கை ஏப்ரல் 24 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டு தொடரப்பட்ட வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி முன் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான அரசு வழக்கறிஞர் ஆக்ஸ்வால்டு பெரேரோ பிரதிவாதியான டெய்சி ஃபாரஸ்ட் விசாரணையை தாங்கும் அளவுக்கு மனரீதியாக தகுதியானவரா என்பது குறித்த கொழும்பு நீதித்துறை மருத்துவ அதிகாரி மூலம் கோரப்பட்ட நிபுணர் மருத்துவ அறிக்கை இன்னும் பெறப்படவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அதன்படி தொடர்புடைய விசாரணை அறிக்கை கிடைக்கும் வரை வழக்கை விசாரிக்க வேறு திகதியை வழங்குமாறு அவர் நீதிமன்றத்தை கோரியுள்ளார். இதன்போது முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை பரிசீலித்த நீதிபதி வழக்கை ஏப்ரல் 24 மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய நாட்டில் போதைப் பொருளை தடுக்கும் நோக்கிலான முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய திட்டத்தின் கீழ் நேற்று முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் சுமார் 788 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற 16 பேரும் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய 3 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை 805 சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் 7 பேர் புனர்வாழ்வு நிலையத்துக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இந்த போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் போது சிக்கிய சந்தேக நபர்கள் வைத்திருந்த போதைப் பொருட்களையும் இதன்போது போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அதற்கமைய சந்தேக நபர்களிடமிருந்து 252 கிராம் ஹெரோயின், 347 கிராம் ஐஸ், 582 கிலோகிராம், 751 கிராம் கஞ்சா, 50 கஞ்சா செடிகள், 140 கிராம் குஷ் ரக போதைப் பொருள், 25 கிராம் கஷீஷ் ரக போதைப் பொருள், 1701 போதை மாத்திரைகள், 134 கிராம் 600 மில்லிகிராம் மதன மோதகம் மற்றும் 3 கிலோகிராம் 288 கிராம் மாவா போதைப் பொருள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. லிட்ரோ நிறுவனம் சற்று முன் விலை திருத்தம் தொடர்பில் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி பிப்ரவரி மாதத்தில் லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய எரிவாயு விலைகள் மற்றும் சர்வதேச சந்தைகளின் அழுத்தம் இருந்த போதிலும் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்குவதற்காக விலைகளை நிலையானதாக வைத்திருக்க நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் லிட்ரோ 12.5 கிலோகிராமின் விலை 3690 ஆகவும் 5 கிலோகிராமின் விலை 1482 ரூபாவாகவும் 2.3 கிலோகிராமின் விலை 694 ரூபாவாகவும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எனினும் அண்மையில் லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் தனது விலைகளில் திருத்தத்தை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன்படி கடந்த 6 நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லாப்ஸ் சமையல் எரிவாயு விலைகள் திருத்தப்பட்டிருந்தன. அதன்படி 12.5 கிலோகிராம் லாப்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 80 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டது. இந்த விலை திருத்தத்தின்படி 4250 ரூபாவாக இருந்த 12.5 கிலோகிராம் லாப்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 4330 ரூபாவாகும். அதேபோன்று 5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 32 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 1742 ரூபாவாகும். ஹொஸ்கம பிரதேசத்தில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பலர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து இன்று திங்கட்கிழமை காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ரத்தினபுரியிலிருந்து பத்ரமுல்லை நோக்கி மின்சார சபை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த பேருந்து வீதியை விட்டு விலகி அருகிலிருந்த கால்வாயில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது விபத்தில் காயமடைந்தவர்கள் கொஸ்கம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
2026ஆம் ஆண்டு ஜனவரியில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் நாட்டிற்கு அனுப்பும் பணத்தின் அளவு கணிசமாக அதிகரித்திருந்தாலும் சுற்றுலா வருவாய் சற்று குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவுகளின்படி இந்த விடயம் தெரியவந்துள்ளது. இந்த ஆண்டு ஜனவரியில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் 751.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை நாட்டிற்கு திருப்பி அனுப்பியுள்ளனர். இந்த ஆண்டு ஜனவரியில் சுற்றுலாத்துறையில் இருந்த இலங்கை 378.3 பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஈட்டியதாகவும் இது கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடும்போது சுற்றுலா வருவாயில் 5.6% குறைவாகும் என்று அறிக்கை காட்டுகின்றது. கடந்த ஆண்டு ஜனவரியில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் 573 பில்லியன் அமெரிக்க டாலர்களை திருப்பி அனுப்பியதாகவும் சுற்றுலாத்துறை கடந்த ஆண்டு ஜனவரியில் 400.7 பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஈட்டியதாகவும் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் 8.7 பில்லியன் அமெரிக்க டாலர்களை நாட்டிற்கு திருப்பி அனுப்பியுள்ளனர். பொருளாதார நெருக்கடி காரணமாக ஏராளமான இலங்கை தொழிலாளர்கள் வேலைக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். இது நாட்டிற்கு அனுப்பப்படும் பணம் அதிகரிப்பதற்கு வழிவகுத்துள்ளது. மேலும் நாட்டிற்கு அந்நிய செலாவணி வருவாயின் முக்கிய ஆதாரம் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் அனுப்பும் பணமாகும் என தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு ஜனவரியில் சுற்றுலா வருவாய் 5.6% குறைந்திருந்தாலும் சுற்றுலா பயணிகளின் வருகை 9.7% அதிகரித்துள்ளது என்று அறிக்கை கூறுகின்றது. இந்த ஆண்டு ஜனவரியில் மொத்தம் 2,77,327 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. குறித்த விடயம் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் பதுளை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தபால்பட்டிக்கு அருகில் சந்தேகத்திற்கிடமான முறையில் காணப்பட்ட சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சடலம் களத்துறை வஸ்கடுவ பகுதியில் உள்ள தபால்பட்டிக்கு அருகில் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் காணப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் களத்துறை வடக்கு காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். எனினும் சுமார் 60 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். உடவளவை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உடவளவை தனமல்வில வீதியின் மலமொட்டு ஆறு பகுதியில் நேற்று மதியம் இடம்பெற்ற வீதி விபத்தில் சிறுவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பேரியல் சந்தியிலிருந்து தனமல்வில நோக்கி பயணித்த லொரியொன்று வீதியோரத்தில் நடந்து சென்ற சிறுவன் மீது மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் காயமடைந்த சிறுவன் உடவளவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் உடவளவ பகுதியைச் சேர்ந்த 13 வயதுடைய சிறுவன் என தெரிவிக்கப்படுகின்றது. விபத்துடன் தொடர்புடைய லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை உடவளவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் இளவாலை போலீஸ் நிலையத்திலிருந்த சுமார் 200 மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள பெரியவிளான் சந்தியில் நேற்று பட்டப்பகலில் காவாலிகள் நிறைவரியில் கடுமையாக மோதிக்கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுடன் வீதியூடாக பயணித்த பொதுமக்களும் அருகிலிருந்த அயலவர்களும் அச்சமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பெரியவிளான் பகுதியை சேர்ந்த காவாலிகளுக்கும்
பண்டத்தரிப்பு பற்றிமா கோயிலடி பகுதியை சேர்ந்த காவாலிகளுக்கும் இடையிலேயே இந்த மோதல் இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த மோதலில் காயமடைந்த இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் நிலை தொடர்பான மேலதிக தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. சம்பவத்தை அடுத்து பெரியவிளான் சந்தையூடான போக்குவரத்து சிறிது நேரம் தடைப்பட்டதுடன் பாதுகாப்பு காரணங்களால் பலர் மாற்றுப்பாதைகளை பயன்படுத்தி பயணித்ததையும் அவதானிக்க முடிந்தது. இதனிடையே இப்பகுதிகளில் அண்மை காலமாக சட்டவிரோத நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் கவலை வெளியிட்டுள்ளதுடன் உரிய அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைத்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.